பையன் படிச்சு மேல வரட்டும் நான் மனசார நினைக்கிறேன். எதுக்காக நினைக்கிறேன்? மாதிரி நானும் படிக்க கூடாதுங்கிற ஒரு ஜாதியில இருந்து பின்னாடி இஸ்லாம் ஆகி எங்க முன்னோர்கள் ஒரு 500, 600, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் இருந்திருப்பான். நான் இன்னைக்கு படிக்காம மாத்திரம் இருந்திருந்தேன் வை, இந்த பார்ப்பான்களை கவனிக்க முடியுமா? ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. என்னைக்கோ முடிச்சிருப்பான். என்னைக்கோ முடிச்சிருவான். எனக்கு படிப்பு இருந்ததுனால இந்த பாப்பான மாத்திரம் இல்ல, இன்னும் 100 பாப்பான பார்ப்பேன். நான் சாகர வரைக்கும் ராஜாவரும் தான் சாவேன். நான் யாருக்கும் வசிச்சிட மாட்டேன். என் சமுதாயத்துக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஏனைய சம்பவங்களை ஒண்ணு சேர்த்துறேன். நான் எந்த ஜாதிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எங்களை ஒடுக்க நினைக்கிற பார்ப்பன பணியா சக்திகளை தவிர வேற எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கோ ஆதி திராவிடனுக்கோ நாடார்களுக்கோ தேவர்களுக்கோ, பின்னையும் முத்துராமலிங்க தேவருக்கு பால் கொடுத்ததே ஒரு முஸ்லீம் மாது தானே. அது ஒரு பாப்பாத்திக்கு வராது. தாய்ப்பால் கொடுத்தது அவங்க அம்மா தவறினதுனால முதுகுளத்தூர்ல ஒரு முஸ்லீம் மாது இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு செத்தாங்க. மூக்கியாத்தவர் இருக்கும்போது வருஷம் அந்த முதியவர் பெரிய மாலை போய் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துட்டு வருவார். முத்துராமலிங்க தேவருக்கே பால் கொடுக்கின்ற பக்குவம் ஏன்? முஸ்லிம்கள் சில பேர் தேவர்களிலிருந்து வந்தவர்கள், சில பேர் நாடார்களிலிருந்து வந்தவர்கள், சில பேர் முதலியார்களிலிருந்து வந்தவர்கள், பெரும்பான்மையோர் ஆதி திராவிடர்களாக இருந்து இழிநிலை நீங்க இஸ்லாத்தை தழுவிய மக்கள் தான். இன்னைக்கு எங்கள்கிட்ட தீண்டாமை கிடையாது, எங்கள்கிட்ட பேதமை கிடையாது, எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்க வேண்டியது அதுவும் கிடையாது. எது இருக்கணுமா அது கிடையாதன் விளைவு. இங்க ஒரு வடநாட்டு பொறுக்கி பார்ப்பான் ஒருத்தன், ஹேமந்த் குமார் சின்ஹாங்கிற ஒரு மாவட்ட கலெக்டர். இவனுக்கு எவ்வளவு திமிரு. இது பியூட்டி என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம் லீக்காரன் இந்த பாருங்க, RSS ஆபீஸ் குண்டு வெடிச்ச அன்னைக்கு இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுத்தான் இந்த ராஜேஷ் பைலட். அதுல என்ன சொல்லிட்டான்? பழனி பாபா தான் அது பண்ணிருக்காரு, அவரை குண்டு வைப்ப சொன்னாரு, அவரை நானு கைது செஞ்சு தேசிய பாதுகாப்பு உள்ள வச்சுட்டேன் சொல்லிட்டானா. இன்னைக்கு இந்தியா டுடே ஆகஸ்ட் 21 இந்தியா டுடே 93 பக்கம் 22 சொல்றான் இந்த மாதிரி அந்நிய நாட்டு கைவரிசையில் என்பதையும் சொல்ல முடியாது, எங்கேயும் எதையும் மறுப்பதற்கில்லை. காஞ்சி மடத்தையும் RSS தலைமையகத்தையும் தவிர்க்க போவது பற்றிய பழனி பாபா பேசியிருந்தார். அவரை பிடித்திருக்கிறோம், சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் இருக்காரு. நான் உடனே எழுதினேன், நான் எப்படா பேசினேன், நீ எங்கடா கேட்ட அப்படின்னு. அதுக்காக நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்ட்டான். இங்க பாருங்க, மினிஸ்டர் பேசிவிட்டானா இல்லைன்ட்டான். நான் உடனே இந்தியா டுடே காரன்ட்ட மினிஸ்டரோட ரெஃபரன்ஸ் நம்பர் DO நம்பர் 1.1103/128/93/IST-B சீக்ரெட் பியூரோ அனுப்புறான். I am directed to refer to your letter dated address Honorable Minister State Internal Security dated 15 September 1993 and to say that the minister denies the allegation made in the notice. The threatened legal proceedings if instituted will be at your client's risk and cost. அப்படின்னு எங்க வக்கீலுக்கு நோட்டீஸ் கொடுத்தான். இல்லன்னு மறுத்துட்டான். நான் உடனே இந்தியா டுடே எழுதினேன், டேய் மந்திரி இல்லைன்னு இருக்கிறான், நீ எப்படா போட்டேன்? அவன் இந்தாங்க மந்திரி இல்லைன்னு சொல்லுங்க, இந்தாங்க அவன் பேசின டேபிள் என்கிட்ட கொடுத்துட்டான். அட மந்திரியில இருந்து ஜனாதிபதியில இருந்து சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் பொய்யே பேசுறான்டா. ஏன் வரி பணத்தை வாங்கி எனக்கு எதிராக பொய் பேசுற இவனை போய் மதிச்சு நடனா மயூர்ல மதிப்பேங்கிற. எதுக்கு மதிக்கணும்? பூரா போய் இவனை எல்லாம் செருப்ப கல்வி அடிக்கணுமா இல்லையா? அடிக்கணும். அடிக்காம விட்டுட்டேன். அது ஒரு நாள் நடக்கும். செருப்புல அடிச்சா என்ன 5000 10 ரூபாடா, 100 ரூபா கட்டுவோம். அதனால என்ன 10 ரூபா பையன். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த ராஜேஷ் பைலட்லாம் எங்க செருப்பால் அடிச்சுட்டான். மந்திரியா போய் பேசுறான். பழிக்கு பழி எடுத்து தருவேன். வக்கால ஓடி என் மக்கள் இழந்த தாலிக்கு நான் அதனால எனக்கு தூக்கு கிடைக்கிற மயிருடா. மரணம் எனக்கு மயிருக்கு சமமானம். மரணம் எனக்கு death is not an end to a Muslim, it is a next beginning. அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவன். எனக்கு கவலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும். இன்று இங்கு பெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு பெயில் என்று என்றோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே